ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து சிக்கன் செமி கிரேவி செஞ்சுக்கலாம். பட்டை கிராம்பு சோப்பு போட்டு தாளித்து பெரிய சைஸ் வெங்காயம் 2 கொத்து கருவேப்பிலை இது சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ இன்னொரு ஜாரில் வந்து 25 பல் சின்ன வெங்காயம், 2 இன்ச்சு சைஸில் இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வந்து தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து சிக்கனையும் சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்து ரெண்டு நிமிஷம் பிரட்டி விடுங்க. 2 நிமிஷம் பிரட்டினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே 200 ml தண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க வைங்க. கொதித்து கடைசி இறக்க போகும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.